நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 கான்ட்ரிபியூஷனை மட்டும் இப்போ டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் இதுக்கு முன்னாடி நம்ம வேக்சின்ஸில் சொன்ன நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நம்ம கோழிக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாரு, மாட்டுக்கு வேக்சின், சீப்புக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாரு, நாய் கடிச்சதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாரு. இப்போ வந்து பன்னிக்குட்டியை அவர் வந்து விட்டு வைக்கல. ஸோ அதுக்கும் வந்து நிறைய டிசீஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸ்வைன் எரிப்செலாசிஸ் ஸ்வைன் எரிசிஃபாலஸ் டிசீஸ் அப்படின்றது ஒரு பன்னிக்குட்டிகளுக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அதுக்கு வந்து இப்போ பேட்சாக வந்து அங்கங்கே தடுப்பாக வந்துட்டு அந்த பன்னிக்குட்டி வந்து இறந்து போயிடுது. ஸோ அதனாலேயே அங்கே அந்த பிக் இண்டஸ்ட்ரி அங்கே அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு அடி ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ அதோட காஸ்டிவ் ஏஜென்ட் கண்டுபிடிச்சு அதுக்கும் வந்து ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அதோட காஸ்டிவ் ஏஜென்ட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா எரிசிஃபெலோத்ரிக்ஸ் ருஷியோபத்தியே. ஸோ இந்த பேர் நான் சொல்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் அது உங்களுக்கு கூகுள் ட்ரான்ஸ் அந்த வாய்ஸில் வந்து போட்டுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. Erysipelathrix rhiziopathiae. ஓகே, அந்த காசட்டிவ் ஏஜென்ட் தான் இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. இதுதான் அவர் ஒரு ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜெர்ம் தியரி வந்து கண்டுபிடிச்சது இவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து டிசீஸ்லாம் வந்து உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டு சரியில்லாமல் போகுது, அதனால அப்படியே மனுஷங்க வந்து இறந்து போயிடுறாங்க. வந்து ஜெர்ம் தியரின்னு ஒன்று கொண்டு வந்து எந்த டிசீஸ் வந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதோ ஒரு ஜெர்ம் இருக்குது. அந்த காலத்தில் ஜெர்ம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது பாக்டீரியா, வைரஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஜெர்ம்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து காரணமாக இருக்கும். ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு ஜெர்ம் வந்து காரணமாக இருக்கும். ஒவ்வொரு ஜெர்மும் ஒவ்வொரு விதமான டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்ற இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணதே நம்ம லூயிஸ் பாஸ்டர் தான். ஓகே, அதே மாதிரி டீபங்க்டு ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து கிளியராக வந்து தெரியும். ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த காலத்தில் வந்து உயிர் வந்து தானாக உருவாகுது, உயிர் இல்லாத பொருள்ல இருந்து உயிர் உருவாகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு உயிர் தான் இன்னொரு ஒரு உயிரை கொண்டு வரும் அப்படின்ற அந்த ஸ்பான்டேனியஸ் தியரியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்வான் நெக் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படின்ற தியரியை வந்து பிரேக் ஆச்சு. லாஸ்ட்டாக அதே மாதிரி ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்லேயே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தார். அதனால மைக்ரோபயாலஜின்ற ஃபீல்டே வந்து நல்லா வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இதுதான் அவர் வந்து பயாலஜி ஃபீல்டில் பண்ண சில கான்ட்ரிபியூஷன்ஸ். அதே மாதிரி அட்லாஸ்ட் சில கெமிஸ்ட்ரிலேயே இவரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துருவோம். நிறைய வந்து பண்ணியிருக்காரு. இப்போ தானே நான் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட், அதுக்கு முன்னாடி எல்லாமே கெமிஸ்ட்ரி தான், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்டாக தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதுலேயும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பற்றி ஸ்டடி பண்ணது. அதாவது கிட்டத்தட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் 2 மிரர் ஃபார்ம்ஸில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறார். அதுக்கு வந்து என்எஸ்டியோமஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஆப்டிக்கல் ஐசோமெரிசமுக்கு எவிடன்ஸாக வந்து டார்டாரிக் ஆசிட் கிறிஸ்டலை வச்சு தான் அவர் வந்து ஸ்டடி பண்ணாரு. அதே மாதிரி ரெசமிக் மிக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல இந்த 2 ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதை வந்து அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சில கெமிஸ்ட்ரி நமக்கு அந்த அளவுக்கு சரியா புரியாது, இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியிலே வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய சகாப்தத்தையே முடிச்ச மாதிரி இருக்கு. நமக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி அவர் வாழ்நாளில் இவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 74 73 அவ்வளோ ஏஜ் தான் வந்து வாழ்ந்துருக்காரு. அதுக்குள்ளே இத்தனை விஷயங்கள் பாஸ்டரைசேஷன்லேருந்து ஃபெர்மெண்டேஷன்லேருந்து ஆனோரோபிக் பாக்டீரியா டிஸ்கவர் பண்ணதுலேருந்து அப்புறம் சில்க் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிருக்காரு, கேட்டில் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிருக்காரு, பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிருக்காரு, பன்னிக்குட்டி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிருக்காரு, வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. அது எத்தனை டிசீஸுக்கு, அது போக கெமிஸ்ட்ரியில் இது பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஸோ இவரை நேரில் பார்த்தோம் அப்படின்னா கையை கொடுங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் மேன். அவரை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.